கல்லுடைக்கும் கனவானே, 7 ஆண்டு கால சிறை வாழ்வில் 7 நாட்கள் தான் கழிந்திருக்கின்றன. அதற்குள் சோர்ந்து விட்டீரே. சோர்ந்து மட்டும் போகவில்லை கணேஷ், அணுவணுவாக செத்துக் கொண்டே இருக்கிறேன். சிந்தித்துப்பார், 7 ஆண்டுகள் எப்படித்தான் கழிப்பேன்? அதற்குள் என் கௌரவம் மண்ணாகிவிடுமே, என் வியாபாரம் அழிந்து விடுமே. ஐயோ, என் மகள் பிரேமா, 7 ஆண்டுகள் எப்படித்தான் உன்னை பிரிந்திருப்பேன்? இப்படித்தான் 1000 முறை கேட்டு கேட்டு அவஸ்தைப்பட்டிருப்பார் என் தந்தை. ஐயோ, என் மனைவியை அனாதை ஆக்கிவிட்டு சிறைச்சாலைக்கு செல்லுகிறேனே, அவளுக்கு என்ன வருமோ என்ன நேருமோ என்று எண்ணி எண்ணி மனம் வந்திருப்பார் என் தந்தை. அந்தந்த அழுகுரல் கேட்டதா உன் காதுகளுக்கு? அந்த வேதனை காட்சி புறப்பட்டதா உன் சதை வளர்ந்த கண்களுக்கு? வேண்டாம் கணேஷ், வேண்டாம். நடந்ததை நினைப்பூட்டி என்னை சித்திரவதை செய்யாது. என் ஆசைக்கு ஒரு மகள் பிரேமா என் அருகிலே வளர்ந்தவள். நான் இல்லாவிட்டால் அவள் செத்து விடுவாள். கணேஷ், உன் தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு முறை என் மகளை பார்க்க அனுமதி கொடுத்து விடு. நன்றாக நடிக்கிறார். உன் மகள் பிரேமா என்ன விரலை கடிக்க தெரியாத பச்சை குழந்தையா? அவளுக்கு பக்கத்திலே தான் பாதுகாப்பாக இருக்கிறானே உன் வக்கீல் பாலு. அதனாலதான் கவலைப்படுகிறேன் கணேஷ். பாலை பூனைக்கு பக்கத்திலே வைத்திருக்கிறேன், பஞ்சு மூட்டைக்கு பக்கத்திலே கொள்ளிக்கட்டையை வைத்திருக்கிறேன். கணேஷ், பாலு குடியவன், அக்கிரமக்காரன், கொலைகாரன். உன்னை விடவா? உண்மைதான் கணேஷ், என்னை விட அவன் கொடியவன். நான் பல்லிலே விஷம் கொண்ட பாம்பு, அவனோ உடம்பெல்லாம் விஷம் கொண்ட நச்சு புயல். நான் சாதாரண தேள், அவனோ கருந்தேள். கணேஷ், எப்படியாவது அந்த எத்தனிடமிருந்து என் மகளை காப்பாற்றியே ஆக வேண்டும். கவலைப்படாதே, கணேஷ் உன் மகளை காப்பாற்றுவார். என்ன, நீயா? இந்த கணேஷ் இல்லை, அரச மரத்தடியிலே அமர்ந்திருக்கும் ஆனைமுக கணேஷ் உன் மகளை காப்பாற்றுவார் என்கிறேன். என்னன்னா, அவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சது. உன் தலையில இடி விழுற மாதிரி கிடைச்சது. என்னன்னா இப்படி பேசுறீங்க? நீ மலை போல நம்பிக்கிட்டு இருந்திய பாலு, அதான் பழம் செருப்பு. அவன் பரவகாரன் டாக்டர் பிரேமாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். பனை மரத்துல தேடு கூட்டி தென்னை மரத்துல அண்டை கட்டினாப்புல அவன் ஒன்ன லவ் பண்ணிட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்க போறான். நிஜமாவா? யார் சொன்னாங்க? அவங்க வீட்டு வேலைக்காரங்க தான் சொன்னாங்க. 4-5 நாள்ல கல்யாணம் கூட நடக்க போகுதான். ஐயோ, அப்ப எங்கேது? அதோ கதிதான். நான் அப்பவே சொன்ன கேட்டியா? அவர் நல்லவர், அப்படி இப்படி பிரமாதமா பேசின. இப்ப பாத்தியா, வழியில போற பூரான காதை எடுத்து விட்டுக்கிட்டு குத்துதே குறையுதுன்னா என்ன பண்றது? இது என்ன சாதாரண மேட்டரா? அவனை லவ் பண்றதுக்கு முன்னாடியே 1000 தடவை 1000 டைம்ஸ் யோசனை பண்ணிருக்கான் தங்கச்சி. நீ திங்க் பண்ணிருக்கணும். அவன் வரான், நீ பேசாம இரு. நான் அவனை ஒரு கை பாத்துக்கிறேன். வருக வருங்கால மைத்துனரே, வருக. மன்னிச்சுங்க, உட்காருங்க. லாயர் பாலு இருக்காரு? அந்த அயோக்கியன் லாயர்னு சொல்லாதீங்க, லோபர்னு சொல்லுங்க, ஜெகப்ரார்னு சொல்லுங்க. அயோக்கிய, அக்கிரமக்கார, அநியாயக்கார, என்னென்ன சொல்லணுமோ அவ்வளவு சொல்லுங்க. நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க, வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி கேட்கிறேன்னு நினைக்க வேண்டாம். பாலு உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சானா? எனக்கு கெடுதல் செஞ்சானா? என் தங்கச்சிக்கு செஞ்சான். பாருங்க சார், அது நிக்கிறத பாருங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காதல் செஞ்சானா? இப்போ பரோபகாரம் பொண்ணை காதல் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்க போறான். செய்யலாமா சார்? செய்யலாமா? நீங்க சொல்லுங்க. நீங்க நான் வந்து அப்படியா? என் கழுத்துல தாலி போடுறேன்னு சொல்லி தூக்க கயிறு போடுற. ஐயோ அயோக்கியம். அம்மா, நீ வருத்தப்படாத. இனிமே உனக்கு எந்த விதமான கெடுதல் வராம நான் பாத்துக்கிறேன். நீ எனக்கு ஒரு தங்க மாதிரி. நான் வர்றேன்ப்பா. சார், நீங்க ரொம்ப பெரிய மனுஷன். தங்கச்சி வருத்தப்படாத. தங்கச்சி அந்த பாலை போய இடுப்ப உடைச்சு அவன் எழுப்ப புளிச்சு என் கூடையில வாரிக்கிட்டு வந்து
என்ன இதெல்லாம்? இந்த அக்கிரமம் எங்க நடக்குமா? நீ நியாயத்துக்கா வாதாடுறானாச்சே, இதுதான் நியாயம்? நீ படிச்ச சட்டமன்றத்துல எப்படி அறிவு இருக்கு? உனக்கு மனச்சாட்சி, இளைஞன், அறிவு, மூலம் ஒண்ணு கூட கிடையாதா? யாரடா நீ? என்ன வேண்டும் உனக்கு? அலோச்ச போயில என்னையா யாருன்னு கேட்டேன். நான் தான் அவன் மச்சான். பிரதர் இல்லாடா, பிரதர் இல்ல. ஐயா பெரியவங்களே, எல்லாம் கவனமா கேட்டுங்க. இவன் எங்க வீட்டு மாடியில குடியிருக்கான். நான் ஒரு முட்டா பையன், சதா வெளியில சுத்திக்கிட்டு இருப்பேன். இவன் எப்படியும் என் தங்கச்சி சொக்கு பொடி போட்டு மயக்கி கெடுத்துட்டா சார். கன்னி பொண்ணா கௌரவமா இருந்தா அவன் தலையில நெருப்பள்ளி கொட்டிட்டா சார். தம்பி பாலு, இதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். இவர்கள் வீட்டிலே நான் குடியிருப்பது மட்டும் உண்மைதான். ஆனா அவளோடு நான் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. அவளை சுண்டுவரெல்லாம் தொட்டதில்லை. அவளுக்கும் எனக்கும் ஒரு உறவுமே இருந்ததில்லை. இவன் நம்மிடம் இருந்து பணம் பறிக்க ஏதோ நடிக்கிறான், நாடகம் ஆடுகிறான். மானம் கட்டவனே, உன் தங்கையோடு நான் தொடர்பு கொண்டிருந்தேன் என்பதை நிரூபிக்க முடியுமா உன்னால்? ஆமா தம்பி, நீங்க பேசுறதுல அர்த்தமே இல்லை. உலகம் இப்ப இருக்கிற நிலையில நாட்டியக்காரின்னா 4 பேர் இப்படித்தான் பேசுவாங்க. அதுக்குன்னு நீங்க ஆதாரம் இல்லாம இங்க வந்து வம்பு பண்ணலாமோ? வாதம்னு வந்தா நாம நிரூபிச்சு தானே ஆகணும். பெரியவரே, நீங்க கூட அப்படி பேசுறீங்க. ஆமா தம்பி, அதனாலதான் என் அனுபவத்தை சொல்றேன். நீயே சொல்லு, சாட்சி இல்லாம வழக்காட முடியுமோ? அதனால தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போயிடுறது நல்லது. போப்பா. ஐயோ, அப்ப என் தங்கச்சி நிற்கவே ஆக வேண்டியதானே? இங்க ஒருத்தர் கூட அக்கா தங்கச்சோட பிறக்கலையா? இதை கேட்க இங்க யாருமே இல்லையா? ஏன் இல்லை? இதோ நான் இருக்கிறேன். யார்? நீயா? ஆம், நான் தான். ஏன், உண்மைக்கு வக்காலத்து வாங்குவது இந்த 20ஆம் நூற்றாண்டில் உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? எச்சரிக்கிறேன், இது என் சொந்த விஷயம். எது தம்பி சொந்த விஷயம்? பிணம் நாரும் சாக்கடை உன் வீட்டு புழக்கடையிலே இருந்தால் அது சொந்த விஷயம். ஆனால் அது உடைப்படுத்து ஊர் நடுவே வந்துவிட்டால் அது பொது விஷயம். அப்பா, பொது விஷயம். கணேஷ், ஆத்திரப்படாதே அப்பனே. உன் அட்டுடைய சாக்கடை அத்துமீறி புறப்பட்டு விட்டது. அதனால் தான் அதை தடுத்து நிறுத்தி முடிந்தால் அதை முழுவதும் தூர்த்து அணை போட வந்திருக்கிறேன். அப்பா, அணை போட வந்திருக்கிறேன். ஓஹோ, முன்கூட்டியே கலந்து பேசி இந்த கல்யாணத்தை கலைத்துவிடும் நோக்கமோ? சதித்தலைவரே, முதலில் என் கேள்விக்கு பதில். இதையெல்லாம் கேட்பதற்கு நீ யார்? யார் நீ? நீ உயிரோடு வாழும் இந்த சமுதாயத்திலே ஒரு அங்கம். உன்னால் கெடுக்கப்பட்டது இந்த பத்திரமாற்று தங்கம். அதை தட்டி கேட்க வந்திருக்கிறது இந்த இளம் சிங்கம். மாடோட்டி பழக்கமா? ஏய் போடுகிறாயே? பெரியோர்களே, இன்று இந்த திருமணத்தை நீங்கள் நடக்க விட்டால் இந்த பெண்ணின் வாழ்க்கை விஷமாக வெறும் புழுதியாக மாறிவிடும். கண்ணிலே விழுந்த பூவை கூட அகற்றி விடலாம். மண்ணிலே சிந்திய பாதரச துளிகளை கூட கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து விடலாம். ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட களங்கம் இருக்கிறதே, அதை யாராலும் மாற்ற முடியாது. ஏன், ஆண்டவனாலும் முடியாது. அதனால் தான் கேட்கிறேன், இந்த சமுதாயத்தில் வழுக்கி விழுந்தவர்களின் எண்ணிக்கை பெருக வேண்டுமா? கற்பிழந்தவர்களின் கணக்கு கூட வேண்டுமா? ஆதரவற்றவர்கள், அநாத நிலையங்கள், உஷா விடுதிகள் உயரத்தான் வேண்டுமா? சொல். நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா அந்த பொண்ணோட எந்தவித தொடர்பும் இல்லைன்னு பாலு சொல்றாரு. அதுக்கு என்னப்பா செய்யறது? ஒரு ஆதாரமும் இல்லாம. ஆதாரம் இல்லாமல் இந்த புனித காரியத்தை நான் தடுக்க வருவேனா? இதோ பாருங்கள், சரியான ஆதாரம். இதை விட வேறு என்ன வேண்டும்? பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். அதிகாரி அவர்களே, நீங்களும் பாருங்கள். இப்போது சொல்லுங்கள், யார் சதித்தலைவர்? பாலு, நீ செஞ்சது அத்தனை அக்கிரமம், அநியாயம், அயோக்கியத்தனம். இது எங்களால சகிக்கவே முடியாது. ஏன்பா அப்படி பேய் பிடிச்சா போல நிக்கிற? போய் மனையில உட்காரு. உட்காருனா ஏன் இன்னும் நின்னுகிட்டு இருக்க? நீ மட்டும் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டலன்னா உன்னை சும்மா விட மாட்டான். இப்ப போய் உட்கார போறியா, இல்ல உன்னை தூக்கி கொண்டு போய் உட்கார கட்டுமா? शरण्ये त्र्यंबके देवी नारायणि नमोस्तुते मांगल्यं तंगुनानेन मम जीवन हेतुना कंठे बध्नामि शुभगे संजीव शरदशतां दीर्घायुष्यमस्तु शतमानं भवति शतायुः मातृदेवे. நான் பெரிய தவறு செய்து விட்டேன்.
ஒரு பெண்ணுக்கு வாழ்வளிப்பதாக எண்ணி உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிவிட்டேன். புது வாழ்விலே எத்தனை எத்தனை இன்பங்களை கற்பனை செய்து வைத்திருந்தாயோ அத்தனையும் ஒரே வினாடியில் சுக்கு நூறாக்கிவிட்டேன். புன்னகையும் நாணமும் போட்டி போட வேண்டிய உன் முகத்திலே கண்ணீரும் கவலையும் குடிகொள்ளச் செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடு பிரேமா, என்னை மன்னித்து விடு. மன்னிக்க வேண்டியது நான் அல்ல, நீங்கள் தான். என் கண்ணீரை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். திருமணம் தடைபட்டு விட்டதே, இன்பங்கள் அடைபட்டு விட்டனவே என்ற கவலையில் விளைந்த கண்ணீர் அல்ல இது. இந்த திருமணம் மட்டும் நடந்திருந்தால் நான் எவ்வளவோ துன்பங்களுக்கு ஆளாகி இருப்பேன். அந்த துன்பங்களிலிருந்து என்னை மீட்டவர்கள் நீங்கள். உங்களையா நான் மன்னிப்பது? உண்மையாகவா பிரேமா? நான் செய்தது தவறில்லையே? இல்லை, தவறு செய்தது நீங்கள் அல்ல. அன்பே உருவான உங்களை நான் தான் தவறாக எண்ணிவிட்டேன். நீ எண்ணியதில் தவறொன்றும் இல்லை பிரேமா. நான் உன்னிடம் சிறிது முரட்டுத்தனமாகத்தான் நடந்து கொண்டேன். உன் வெள்ளை உள்ளத்தை, அன்பு வெள்ளத்தை நான் தான் விஷமாக்கினேன். அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். அப்படி சொல்லாதீர்கள். இப்போது நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம். இந்த இன்பம் என்றும் நிலைக்கட்டும். பிரேமா,